நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது சேஷா சாய் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஐபிஓக்கு வராங்க. செப்டம்பர் 23லேருந்து 25 வரைக்கும் 3 நாள் லிஸ்ட் ஆக போகிறாங்க. இவங்களை பற்றி ஏன் நம்ம அனலைசிஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இவங்க ப்ரொவைட் பண்ணுற சொல்யூஷன்ஸ் கொஞ்சம் யூனிக்கான சொல்யூஷன்ஸ் தான். இவங்க பேங்க்ஸு, ஃபினான்ஸு, இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்க்கு ஃபினான்ஷியல் சொல்யூஷன்ஸ் தராங்க. இது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் தராங்க. ஆர்எஃப்ஐடிஸ், பேட்சஸ், செக்லீவ்ஸை பிரிண்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த ஐபிஓக்கு நான் அப்ளை பண்ணுறேன்னா இல்லைன்றதை கடைசியில் சொல்கிறேன். முதல்ல கீ ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸையும் கேபிஐஸையும் பார்த்துடலாம். ஐபிஓ டீட்டெயில்ஸ்குள்ளே போய் பார்த்தோம்னு சொன்னால், ஃபேஸ் வேல்யூ ₹10, ப்ரைஸ் பேண்ட் 402லேருந்து 423, ₹15,000 இருந்தாலே போதும், நம்ம ஒரு லாட்டை அப்ளை பண்ணலாம். ஒரு லாட்டோட சைஸ் 35 ஷேர். இது ஒரு ஃப்ரெஷ் கம் ஆஃபர் ஃபார் சேல் ஐபிஓ. ஸோ டோட்டல் ஐபிஓவோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 813 கோடி. சப்போஸ் இந்த கம்பெனியோட எம்ப்ளாயாக இருந்தீங்கன்னா ₹40 டிஸ்கவுண்ட்டில் இந்த ஐபிஓ உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கீ ஃபினான்ஷியல் ஃபேக்டர்ஸும் கீழே போட்டிருக்கேன். ஓவர் த பீரியட் ஆஃப் லாஸ்ட் 3 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அசட்ஸோட வேல்யூஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. கரண்ட் அசட் கிட்டத்தட்ட 1160 கோடி வச்சிருக்காங்க. இன்கமும் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 15% க்ரோத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் எபிடிட்டா, நெட்வொர்த்துங்கிற எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கேபிஎஸ் பற்றி பார்க்கலாம். இவங்களோட பி ரேஷியோஸ், ஆர்ஓஇ, ஆர்ஓசி எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. இது ஒரு என்ட்ரி லெவல் கம்பெனிக்கு ரொம்ப ரொம்ப பக்காவான ஒரு ஃபேக்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜிஎம்பி இப்போ இருக்கிற நிலைமைக்கு 60லேருந்து ₹72 வரைக்கும் இருக்குது. இது நம்மளுக்கு லிஸ்டிங் கெயின்ஸை நிறைய கொடுக்க போகுது. இதுலேருந்து தெரிஞ்சிருக்கும் நான் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண போகிறேனா இல்லையான்னு. எஸ், கண்டிப்பாக இதுக்கு நான் ட்ரை பண்ண தான் போகிறேன், ஒரு லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக. நீங்கள் இந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா இல்லையான்னு கண்டிப்பாக கமெண்ட்டை சொல்லுங்கள். இந்த மாதிரி சூப்பரான ஐபிஓ அனாலிசிஸ்க்கு பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.